இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. குரோம்பேட்டை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இப்பொழுது சூப்பர் ஜுவல்லரி ₹400 ஆஃபர் per sovereign for gold jewelry, ₹5,000 ஆஃபர் per carat on diamond jewelry. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சூப்பர் ஸ்டோர் பிரைடல் கலெக்ஷன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர், டி நகர், புரஷவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரை. குமுதம் பக்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேராதரவுக்கு மிக நன்றி. நிறைய பதில்கள், நிறைய கமெண்ட்டுகள், சில அட்வைஸுகள் எல்லாம் கவனிக்கப்படுகின்றன. மேலும் குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் திரு வரதராஜ அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் முடிந்து தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 மாதங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது தமிழ் வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாதம். ஆனி மாதம் என்பது 15/6/2024 முதல் 16/7/2024 வரை, அதாவது ஆனி 1லிருந்து ஆனி 32 வரை சொல்லக்கூடிய மாதமே ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஆனி மாதம் என்றால் பெரிதாக அழட்டிக்கொள்ள வேண்டாம். வைகாசியில் ரிஷபத்தில் இருந்த சூரியன் ஆனி மாதத்தில் மிதுனத்துக்கு வருவதே ஆனி மாதம் என்று கணக்கு. அடுத்து வரக்கூடிய மாதம் ஆடி மாதம், அம்மனுக்கு விசேஷமான மாதம். கடகராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம், அது பிறகு பார்ப்போம். ஆனி மாதத்தில் புயல் அதிகமாக உருவாகும் என்று உலகத்தில் காணப்படக்கூடிய கணக்கு. குறிப்பாக அந்தமானத்தில் கவனமாக இருப்போம். புயல் இல்லாமல் நிலநடுக்கங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகளை பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சதுரகிரி மலையிலெல்லாம் போகின்ற சமயத்தில் வெள்ளத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று பஞ்சாங்கல் குறிப்புகள் காணப்படுகிறது. அதே போல் தென்கிழக்கில் புதிய புயல் சின்னம் உருவாகும் என்பதை போல் காட்டுகிறது. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு தொந்தரவுகள் காட்டப்படுவது போல் சூறாவளி காட்டும் வீசும் என்பதையும் காட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் ஏதாவது தொந்தரவுகள் அதிகரிக்கலாம் என்றும் காட்டுகிறது. ஆந்திராவில் அனல் மற்றும் வெள்ளத்தால் பெரும் பாதிப்புகள் காட்டுகிறது. அரசியலில் அரசு தலைவர்களுக்கு கட்சி மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை காட்டுகிறது. தேக ஆரோக்கியத்திற்கு இல்லாமல் எதிரிகள் தொந்தரவுகள், அவமானங்கள் எல்லாம் இந்த பயணங்கள் சமயத்தில் அரசியல் தலைவர்களுக்கு காட்டப்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மிளகாயின் விலை உச்சத்தை தொடும் என்றும் காட்டுகிறது. ஃப்ளக்சுவேஷனாக தங்க நகைகளும் ஷேர் மார்க்கெட்டும் நிலையல்லாத ஒரு மாதிரி படபடப்பாகவே காணப்படுவதனால் முதலீடுகள் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பஞ்சாங்கத்தின் அமைப்பு கேரளா, கோவா, மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகளில் அதிகமாக படகு போக்குவரத்து செய்யக்கூடிய நாடுகளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய படகு நம்பி, போட்டை நம்பி, கப்பலை நம்பி, அதாவது தொழில் வாணிபம் செய்பவர்கள் எல்லாம் அதிகமான விபத்துகள் காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதத்தில் காணப்படுகிறது. மாலத்தீவில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. சென்னை கிழக்கே புயலுடைய அமைப்பு திடீரென்று ஏற்படுவதனால் மழை வெள்ளத்தாலோ ஏதாவது ஒரு பாதிப்புகளோ காற்றாலோ காணப்படுகிறது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தின் குறிப்பு ஆனி மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. விலைவாசி அமைப்புகள் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், தலைவர்களுடைய அமைப்பு, தலைவர்களுடைய தேக ஆரோக்கியம், அரசியல்வாதிகளுடைய தேக ஆரோக்கியம் இல்லாமல் சினிமா துறையில் இருப்பவர்கள், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த ஆனி மாதத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பஞ்சாங்கத்தின் குறிப்பு உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இது ஆனி மாதத்திற்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள்.
அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. மேஷ ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு அலர்ஜி ஒவ்வாமை பார்த்துக்கொள்ள வேண்டும். விநாயகர் வழிபாடு சிறந்த பரிகாரம். விநாயகருடைய இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வது ஏற்றம். விநாயகருக்கு அருகம்புல் கொடுப்பது அதை விட விசேஷம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். விவசாய நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்குவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழிலுக்காக புது கடன் அமைப்பு ஏற்படும். புதிய தொழில் தைரியமாக இறங்குகையில் அதில் பெரிய வெற்றி காண்பீர்கள். பொறுமையாக நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பார்கள். பகிர்ந்து கொடுத்து எல்லா வேலையும் கொடுத்து நீங்கள் சுகமாக இருப்பதற்குண்டான அமைப்பை பெறுவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த தடை நீங்கும். கண்டிப்பாக பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். ரொம்ப நாட்களாக முதலீடு செய்ய வேண்டும் என்று பணத்தை வங்கியிலோ அல்லது வேறு ஏதாவது ரூபத்திலே வைத்து கொண்டிருந்தவர்கள் தள்ளிக்கொண்டே போயிருக்கும். கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியமான அமைப்பு. செல்வாக்கு கூட அனுகூலமான அமைப்பு. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சுபவிரய பிராப்தம் நிறைவேறுவதற்குண்டான அனுகூலம். வார்த்தைகளில் மட்டும் நிதானத்துடன், ஏனென்றால் உங்களுக்கு ஆவேசம்தான் பெரிய மைனஸ். அந்த ஆவேசப்படாத செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மயக்கம் வராமல் ஹார்மோன் குறைபாடு இல்லாமல் இருப்பது. துர்கை வழிபாடு பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. பெற்றோர் பெரியோருடன் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். கண்டிப்பாக துர்கை கவசம் கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேக அறைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் ஆவேசப்படுவதோ, கோபப்படுவதோ, பதட்டப்படுவதோ தயவு செய்து ரிஷபத்திற்கு கூடாது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று இந்த ஆணி மாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள், C&F இருப்பவர்கள், ஃபார்வேர்டிங்கில் இருப்பவர்கள், ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வருவர்களெல்லாம் பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசியலில் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சுப காரியங்கள், சுப விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்று முடிவது ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். திருமண தடைகள் தவிடுபடியாக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வருவதற்குண்டான ஆச்சரியம், அனுகூலத்தை தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் இருந்த விஷயங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும், தாய் வழி உறவிலும், தந்தை வழி உறவிலும், பிள்ளைகள் விஷயத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். படிப்பு தடையும் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, சுளுக்கு, முதுகு பிடிப்பு, கால் பிடிப்பு, கை பிடிப்பு என்ற பிடிப்புகள் சொல்லுவோமேலே, அதெல்லாம் கவனம். எனவே கேஸ் அடைக்காமல் பார்த்து கொள்வது. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இதே பகுதியில் ஏதாவது ஒரு சிறு உபத்திரவம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அனுமன் சாலிசா கேட்பது நன்மை. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமாக முடியும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மரண பயம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். டே கேர் சர்ஜரியில் திடீரென்று ஏதாவது சிறிய சர்ஜரி முடித்து கொண்டு தெம்பாக மற்ற வேலையை பார்ப்பீர்கள். ரொம்ப நாளாகவே பயத்தில் இருப்பீர்கள். அந்த பயமெல்லாம் நீங்கும். இரத்த பந்த உறவுகள் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட அந்த பதட்டம் குறைய 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 சந்தோஷம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அதிக கவனம். அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிக எச்சரிக்கை. செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது. சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது. கண்டிப்பாக கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் கண்ணை ரொம்ப நாளாக பரிசோதனை செய்யணும்னு 2 வருஷம் ஆக்கிட்டு இருப்பீங்க. எப்போ தான் செய்ய போகிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது மிதுனத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இல்லை என்றால் பம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டியது வரும். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது உத்தமமான பலனை தரும். நீட் எக்ஸாம் மற்ற எக்ஸாமில் எழுதக்கூடிய மாணவர்கள் சிறிது கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் மிக அதிக கவனம் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோர் ஏதாவது அட்வைஸ் சொன்னால் அதற்காக இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதேபோல் கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள், ஜிஎஸ் தேங்க்ஸ், இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கிவிடும். கவனம் 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 என்பதை மிதுனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், கலையா இருக்கணும், கைராசியா இருக்கணும், இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு புடவை தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை மற்றும் மதுரை. கடகராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி, அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, பதட்டமில்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எப்படியாவது உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பிரமிக்கத்தக்க அளவுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பயணங்கள் காணப்படும். புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதில் வல்லவர்களாகுவீர்கள். தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக புகுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தாலே கடகத்திற்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தைரியமாக அனுகூலமான அமைப்பு. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திற்கு மட்டும் சிறிது அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். வண்டி வாகன மாற்றங்களை நினைத்த காரியத்தில் செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் தேவையில்லாத அவமான குறைவுகள் ஏற்படலாம். எனவே குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறு சிறு தடைகள் காணப்படும். அஷ்டம சனி என்பதும் சூரியன் 12இல் இருப்பதும் பெரிய தடைகளாக கொள்ள வேண்டாம். அதிலெல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தை உங்களுக்கு தான் பொருத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேணே விடணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படித்தான் என்று இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் பலவித சிக்கல்கள் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கிரகங்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, சிவன் வழிபாடு, கோளாறு பதிகம், முதுகுத்தண்டு விட கோளாறு, கழுத்து பகுதி கோளாறு மிக மிக கவனமாக பார்த்து கொண்டால் நன்மை. அதே சமயம் புது பொறுப்பு, புது படிப்பு, புதிய விஷயம், புது கௌரவம்,
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, படைப்பாளிகளுக்கு கௌரவம் ஏற்படுவது, விருதுகள் கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, யோக பலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வண்டி வாகன மாற்றங்கள், செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் கிடைப்பது, இன்கிரிமெண்ட் கிடைப்பது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை சச்சரவு இல்லாமல் வெள்ளை கொடி காட்டுவதெல்லாம் சிம்மத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் வாகன அமைப்பில் சிறிது கவனம், புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், அரசு துறை, அரசியல்வாதிகள், பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உலகம் போற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஊர் போற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். கட்சியில் இருப்பவர்கள் போற்றக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் அதிகமான கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது தான் இந்த மாதத்தில் ஆச்சரியமான உண்மை. என்ட்ரன்ஸ் போன்ற விஷயத்தில் அதிகமாக கிளியரன்ஸ் டக்குன்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மனதிற்கு பிடித்த நிலம் வாங்குவது, மனத்துக்கு பிடித்த வீடு வாங்குவது, மனதிற்கு பிடித்த பொருள் வாங்குவதெல்லாம் டக்குன்று நடக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த மன நிம்மதியற்ற நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் உறவு மத்தியில் அவர்களுக்கு வேண்டியது செய்வதும், பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயத்திற்கு அனுகூலம் செய்வதும், ஆசீர்வாதம் செய்வதும் ஆனி மாதத்தில் சிம்மத்திற்கு அனுகூலம் ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், வயிற்றில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். பிள்ளையார் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வரலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சத்ரு ஜெயம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு தைரியமாக முயற்சிக்கலாம். அந்த முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புதிய முயற்சிகள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஆசீர்வாதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத அனுகூலமான விசேஷமான பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் ஆனி மாதம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோக மாற்றங்கள் ஈடுபடும். புது படிப்பு தடைகள் நீங்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயத்திற்காக காலங்காலமாக 3 வருஷம் 4 வருஷம் காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் டக்கு என்று நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். ஆணியில் சுபகாரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் ஆணியில் சுபகாரியங்கள் கூடக்கூடாது என்ற எந்த சட்டமும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சுபவரியும், குடும்பத்தில் புது வரவுகள், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவதால் பெரிய ப்ரமோஷன் ஏற்படுவது, திருமண அமைப்பு, புத்திரப்பந்தான அமைப்பு, எல்லா விஷயமான சந்தோஷங்கள், சுபகாரியங்கள், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை பிராப்தமும் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான மாதம் ஆனி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு
குரு பகவான் வழிபாடு. குரு என்றால் நவகிரக குரு, தக்ஷணாமூர்த்தி, மகான்கள் வழிபாடு எல்லாம் சேர்ந்தது தான் குரு வழிபாடு. அதே போல் குங்குமப்பூ கொண்டு டீ குடிப்பது, அதாவது குங்குமப்பூவை மட்டும் போட்டு கொதிக்க வைத்து குடிப்பது இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். சளி தொந்தரவு, அலர்ஜி, ஒவ்வாமையில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பெரியவர்களிடத்தில் கோபதாபம் வேண்டாம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் கண்டிப்பாக குறையும். ராகு சர்வ ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். நிலம், வீடு வாங்குவதெல்லாம் துணை அல்லது துணைவியாரால் கண்டிப்பாக உதவி செய்யப்படும். சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் சிறு சிறு சிக்கல்கள் காணப்பட்டாலும் பொறுமையாக இருந்தால் ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு கௌரவம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குருபலம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். குரு பார்வை தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி சுப செய்திகள், சுப விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சகத்துக்கு முருகர் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், சுளுக்கு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து பகுதியில் சிறிது கவனம், ஷோல்டர் பெயின் எல்லாம் வராமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சண்முகர் கவசம் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் நன்மைகள் தரும். படிப்பு விஷயத்தில் சிறு தடைகள் காணப்படுகிறது. மேலதிகாரிகள் விஷயத்திலும், அரசாங்க விஷயத்திலும், அரசு பிரச்சனையிலும், சட்ட சிக்கலிலும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தைரியங்கள், தன்னம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தெய்வீக வழிபாடுகள், தெய்வத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது, தெய்வ திருக்காரியங்களுக்கு உங்களுடைய உதவிகள் செய்வதெல்லாம் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பது, வெளியிடத்திலும் காப்பது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது, உத்தியோகத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தை விட்டுவிட்டு இன்னொரு உத்தியோகம் தேடுகிறேன் என்று போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பெரிய மனிதர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது புத்திசாலித்தனம். சட்ட சிக்கல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய அமைப்பை ஆனி மாதத்தில் பெறுவார்கள். வண்டி வாகன பயணங்கள் சமயத்தில் கூட யாரிடத்திலாவது சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட வழிபாடு, அஜீரண கோளாறு விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு பெரிய அனுகூலம்,
காணப்படும். சுப விஷயம் காணப்படும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது போன்ற முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவது யோக பலனையும் அனுகூலத்தையும் தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். டக்கு என்று குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய அன்பும் பாசமும் மற்றவர்களை சிலிர்க்க வைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு வேண்டிய பெரிய அளவுக்கு உதவிகளை செய்வது மனதில் ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள், சிட்டு போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான அனுகூல பிராப்தம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம், மண்ணு பிராப்தம், நலம் பிராப்தம், வீடு பிராப்தம், மங்கள பிராப்தம் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான அற்புதமான அமைப்பை இந்த ஆனி மாதத்தில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனநிறைவை ஏற்படுத்தும். அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. மகர ராசிக்காரர்கள் பள்ளி கொண்ட பெருமாள் பற்கள் விஷயத்தில் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாயு, பல்லு, அஜீரண கோளாறு, தொண்டை பகுதியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விஷ்ணு நமஸ்காரம், விஷ்ணு சகசரநாமம், விஷ்ணு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக விஷ்ணு சகசரநாமத்தை கேட்பதும், எந்த பெருமாள் கோயிலில் பார்த்தாலும் விஷ்ணு வழிபாடு செய்வதும் ஜெயம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் வெற்றிகள் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். பழைய கடன்கள் பைசா செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். புதிய பொறுப்புகள் வருவீர்கள். அரசியல் துறை, அரசாங்கத்துறை எல்லாம் ஏற்றம் பெறும். அரசியல்வாதிகளுக்கு காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது சனியால் பாதிப்புகள் வராமல் பார்த்து கொள்ளும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகன அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபார ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற முன்னேற்பாடுகளுக்கு உண்டான காலகட்டம். புது பொறுப்புகளுக்கு வருவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட சுய தொழில் தொடங்குவதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இருந்தாலும் நடைபெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்து இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம். அந்த நாட்டில் புது பொறுப்புகளுக்கு வருவது, அந்த நாட்டில் அரசியலிலே பெரிய அளவுக்கு வருவதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இந்த ஆனி மாதம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்திற்கு வேண்டிய நல்ல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள்.
கும்பராசிக்காரர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அனுமன் சம்பந்தப்பட்ட விஷயம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ம சனியில் உள்ளீர்கள். கோபதாபம் வேண்டாம். வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் விஷயத்தில் கவனம். எதிர்பார்க்காத இடத்தில் இந்த நல்ல செய்தி, புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பார்வை, செவ்வாய் பார்வை இருப்பதனால் டக்கு டக்கென்று தொழிலில் மாற்றங்கள், புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு மாறுவது, கௌரவம் ஏற்படுவது, புதிய படிப்புக்கு செல்வது, பழைய படிப்பிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெறுவதெல்லாம் ஏற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவும், மனதில் சந்தோஷமும், மனதில் மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுவது. எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சுமூகமாக முடித்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டங்களை குறைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். அனுகூலமான அமைப்பு, ஏற்றங்களான அமைப்பு. அனுமன் சாலிசா கூற கூற, அனுமன் சாலிசா கேட்க கேட்க ஜெயங்களுக்கு குறைவில்லாமல் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் ஆவேசம் அதிகரிக்கும். வேண்டாம். அண்டை அயலார் வீடு, தொழில், வெளியிடம், பயணங்கள், வார்த்தைகளில் மட்டும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். எழுதி போடுகிறேன் என்று பேப்பரில் எல்லாம் யாரை பற்றியாவது தவறாக எழுதி போட்டு, இல்லை என்றால் தவறாக கம்ப்ளைண்ட் கொடுத்து, அது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வந்து வீண் பகை வருவதற்குண்டான, சிக்கல் வருவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. Super Saravana Stores. மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் விஷயத்தில், தொற்று நோய் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த அமைப்பு பரிபூர்ணமான அமைப்பு. பிள்ளையார் விஷயத்தில் ஏற்றங்கள், கணபதி வழிபாடு சகல விதத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தைரியம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சனி ஆட்சி பற்று விரயத்தில் இருப்பதனால் சனிக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக ஆணி மாதம் இல்லாமல் சனியுடைய அடுத்த பெயர்ச்சி வரைக்கும் உணவு தானம் கொடுப்பதும், எலுமிச்சப்பழை ஊறுகாவுடன் கொடுப்பதும், பணம் எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் ஆகாமல் காப்பாற்றுவதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலங்கள், குடும்பத்தில் அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் அதிக நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்ற உத்தியோக பிராப்தமும், தொழில் பிராப்தமும், வியாபார பிராப்தமும், படிப்பு தடையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு
பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உள்ள ஆணி மாதத்துக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ பரிகாரங்களையும் பார்த்தோம். தெய்வ பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சூப்பர் சரவணாஸ் ஜூஸ். உங்கள் பேராதரவோடும் நம்பிக்கையோடும் சூப்பர் ஸ்மார்ட் நம்ம வீட்டு ஷாப்பிங் ஆப் சூப்பர் சரவணாஸ் ஜூஸ், சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட், ஒன் ஸ்டாப் ஃபேமிலி வெட்டிங் டெஸ்டினேஷன், தி பிரைட் ஷாப், சென்னை மற்றும் மதுரை.